அதாவது இது பல உதாரணங்கள் இருக்கு. கட்சிகள் வெற்றி தோல்வி சகஜம். ஆகவே அன்னைக்கு சிபிஆர் வாங்கினதை விட அன்னைக்கு சிபிஆர் பிஜேபி வாங்கினதோட இவர் குறைவாக தான் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு 16 அதுக்கப்புறம் பிஜேபி நிற்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க? திரும்ப வந்து கீழே போயிட்டாங்க. நோட்டா கீழே வாங்கலையா? அதெல்லாம் அதாவது இதை வச்சு இல்லை. அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தனித்து நின்று காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நான் சொன்னேன் 19 வந்து திமுக வெற்றி பெற்றாங்க, 21 முழுமையாக அங்கே ஜெயிச்சோம். அது போல 1.5% தான், 3 கூட 1.5% கணக்கு பார்த்தா ஆட்சி இழந்தோம். 1% ஓட்டு தான். இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் 80 தலைவர் இருக்கும்போது தெரியும், 2 சீட்டு ஜெயிச்சோம், திரும்ப ஆட்சி பிடிச்சோம். அதே போல இன்றைக்கு இது வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு படிப்பினையை எடுத்துக்குவோம். அதாவது இன்னைக்கு வந்து கண்டிப்பா மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவோம். கண்டிப்பா 2026 எடப்பாடியார் தலைமையில அம்மாவுடைய ஆட்சி அமையும். அதே மாதிரி இல்லை, நான் திரும்ப சொல்றேன். அதே போல இன்னைக்கு அவர் அண்ணாமலை இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு மீடியா சப்போர்ட்ல நிறைய, அதாவது தனியாக ஒரு பட்ஜெட் போட்டாருங்க. நிறைய எதிர்பார்ப்புகள் எங்க மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நிறைவேற்ற சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த விமர்சனத்தெல்லாம் விட்டுட்டு நிறைய கிட்டத்தட்ட 500 நாட்கள்ல 100 வாக்குறுதி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஆட்சி அவங்க ஆட்சி தான் வருது. பாரத பிரதமர் அவர் மாண்புமிகு அவர் மோடி அவர்கள் தான் வர்றார். இன்னைக்கு சொல்றாரு, நேரடியாக ஹாட் போன்ல பேசுவேன், நேரடியாக பேசுவேன், எல்லாமே எல்லா திட்டம் கொண்டு வருவேன், நான் வந்து அப்படியே மாத்திடுவேன் சொன்னார்ல. அதிமுக கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டுகள் அது வளர்ச்சி நாங்கள் கொடுத்துருக்கிறோம். துறைத்துறை அம்மா கிட்ட அதிகமான திட்டங்கள் எடப்பாடியார் வந்த பின்னால் கேட்ட திட்டங்கள் பூரா எடப்பாடியார் கொடுத்தார். முதலமைச்சராக இருந்து தெளிவாக கொடுத்தார். எங்களுக்கு வந்து அதாவது மீடியா சப்போர்ட் இல்லை. நாங்கள் நேரடியாக களத்தில் இருக்கிறோம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் பொதுவாக சொல்றேன். ஆனால் நேரடியாக களத்தில் இருக்கிறோம். ஆனால் இருக்கிறத தான் நாங்கள் பேசுவோம். நாங்கள் ரொம்ப பூஸ்டப் பண்ணி அப்படியே தலைகளாக மாற்றிடுவோம், அந்த மாதிரி தான் பேருக்கேன். ஒன்றும் இல்லை, அவர் சொன்ன நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அந்த 100 வாக்குறுதி தயவு செஞ்சு கோயம்புத்தூர்கார தொழிலதிபர்கள்லாம் ஜிஎஸ்டியில் கஷ்டப்படுறாங்க, நிறைய டேக்ஸ் ஃப்ரீ கேட்டிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆனமலையார் நல்லார் திட்டத்தை உடனே முடிப்பன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் இப்போ இவர் தான் தலைவராக இருக்காரு. இவங்க கட்சி மத்தியில் வந்துருச்சு. அதே இதில் கோயம்புத்தூர் மக்கள் எப்படி கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பொள்ளாச்சியில் சுற்றி எல்லாம் ஓட்டு பிஜேபிக்கு நல்ல ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போது அந்த கூட்டணிக்கு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்போ நான் வந்து நான் எங்களுடைய கட்சி பற்றி தான் என்ன பண்ணலாம் பேசுகிறேன். நீங்கள் அண்ணாமலை கேட்டு அவர் பதில் சொல்றது நான் பதில் சொன்னேன். எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் எங்களுடைய கட்சி நாளைக்கு திரும்ப ஆட்சிக்கு வரணும், அந்த வேலையை தான் பார்க்குறோம். ஆனால் இவரை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், ஏர்போர்ட் விரிவாக்கம், இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஒட்டுமொத்த மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு நீட்டு இருக்கக்கூடாதுங்கிறாங்க. எல்லாமே பண்ணச்சு சொல்லுங்க. அதே போல மேகதாது அணை கட்டுவன் இருக்காங்க, அதெல்லாம் தடுத்து சொல்லுங்க. நிறைய பிரச்சனைகள் செய்யலாம். 3வது முறையாக வர்றாங்க. இந்த வேலையெல்லாம் அவர் பார்த்தாங்கன்னா மக்கள் 100 இல்லை. ஆமா பாருங்க, அண்ணன் சொல்லுவார் 100 நாள்ல ரேஷன் தேங்காய் எண்ணெய் தரேன் இருக்காராமா. இதையெல்லாம் தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்க. ஏன்னா அவர் இந்த தடவை இங்க இருந்திருக்காரு, அடுத்த தடவை வேற எங்கேயாவது தொகுதியில் போய் நிற்பாரு. அப்புறம் அவர் வந்து நிறைய சொல்லியிருக்காரு, நான் வந்து இங்கதான் படிச்சேன் எல்லாமே. அதை மட்டும் பண்ண சொல்லுங்க. நான் வந்து இதுக்கு பின்னால் எங்களுடைய கட்சியில ஏன் மக்கள் ஓட்டு போடல, இதை சரி பண்ற வேலையை தான் பார்க்குறோம். அவர் மாதிரி வந்து இந்த மாதிரி விமர்சனம் திரும்ப ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணி கூட்டணி போயிடுச்சு. இப்போ திரும்ப அவர் வந்து அவரே தொடராரு. வந்து எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் தெளிவாக இருப்போம். கூட்டணி இருந்தாலும் சரியா இருப்போம், கூட்டணி எல்லாம் விலை வந்தாலும் தெளிவாக இருப்போம், அதுதான். ஆனால் அதை தான் இன்னைக்கு திமுக மற்றவங்களும் இவங்க வந்து பின்னாடி கூட்டணி முன்னாடி கூட்டணின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போது சிறுபான்மை இருக்கிற பொறுத்தவரை அவங்கள வந்து நம்பாமே பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்படி இல்லை, இப்போ தெளிவாக இருப்பாங்க, சிறுபான்மை மக்கள் தெளிவாக இருப்பாங்க. எடுத்த இதில் எடப்பாடியாரும் சரி அதிமுக எந்த ஸ்டாண்ட்லையும் தெளிவாக இருக்குங்கிறத தெளிவாக இருப்பாங்க. அதே போல் அதிமுக மாதிரி நான் அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடியாக இருக்கும்போது, அதே போல் அண்ணாதுரை தமிழக இருந்தால் நாங்கள் எல்லாம் எம்எல்ஏ எல்லாம் இருந்திருக்கோம். இவ்வளவு திட்டங்களை கேட்டு வாங்கி செஞ்சிருக்கிறோம். அப்படி ஏதாவது ஒரு 10% செய்ய சொல்லுங்க, பிஜேபி திமுக செய்ய சொல்லுங்க. ஆகவே அதிமுக பொறுத்தளவுக்கு மக்கள் கூடுதலாக தான் வாக்களிச்சிருக்காங்க. பிஜேபி நிறைய பெரிய கூட்டணியில் இருக்கிறத விட இன்னைக்கு கூடுதல் நாங்கள் ஓட்டு வாங்கியிருக்கிறோம். கண்டிப்பாக 26 மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அதிமுக பெறும். எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். உறுதுணையாக இருந்து நாங்கள் சிறப்பான முறையில் பயனாற்றுவோம். அண்ணாமலை அவர்களும் ஆட்சி அமைப்போம்
இதுதான் பதில். நான் வந்து எடப்பாடியார் தலைமையில் ஆட்சின்னு இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் பார்த்து இந்த தேர்தல் தான் சொல்லிட்டு 2014 இதை வர அதிகமாக ஓட்டு வாங்கினாங்க பிஜேபி. 2016 அதுக்கப்புறம் என்ன நிலைமைன்னு தெரியும். அதாவது அடுத்து சட்டமன்ற தேர்தல் ஒரு பக்கம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சட்டமன்றம் நாடாளுமன்றம் பிரித்து வாக்களிக்கிறாங்க. இதில் வந்து நாங்கள் மக்களுடைய நலன் தான் வச்சோம். இன்னைக்கு திமுக வந்து காங்கிரஸ் மத்தியில் முக்கியமான கட்சியாக இருக்காங்க. பல ஆண்டுகள் நாட்டை ஆண்டிருக்காங்க. மிகப்பெரிய கட்சி, உங்களுக்கு சுதந்திர போராட்ட காலத்துல இருக்கு. அதே போல் பாரதிய ஜனதா மிகப்பெரிய கட்சி, அவங்க ஆட்சியில் இருக்காங்க. இது ரெண்டு விதமா அப்படி பார்த்தாங்க. இதுதான் இதில் வந்து எங்களுக்கு வந்து தோல்விங்கிறதே கிடையாது, எங்களுக்கு கூடுதலாக தான் இருக்கும். அதே போல் எங்களுடைய வேட்பாளர் சாதாரண எங்கள் ராமச்சந்திரன் சாதாரண கார்த்தி தான். இவங்க எல்லாம் எங்காலும் எப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்கிறது தான் முக்கியம். போன தடவை கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கிறோம். எனவே கண்டிப்பாக அதிமுக தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றும். அதாவது என்றைக்கும் அதிமுக ஒரு சிறு சரிவு வந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி பெறும். இதான் நடந்திருக்குது. ஆகவே பார்த்தீங்கன்னா 2009 சரி, அதே போல 2006 சரி, 2014 200 சீட்டுக்கு மேல வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்தில். அதே போல மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும். கண்டிப்பாக 2026 அதிமுக வெற்றி பெறும், எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். இதுல எந்த இதுல யாருங்க அதுதாங்க, அதுதான் அவர் தலைமை பார்த்து சொல்லுங்க. அதிமுக பாத்துக்கலாம், அதிமுக தெளிவா இருக்கிறோம். அதாவது நான் தான் திரும்ப நீ கேட்கறீங்க, நான் அவரை பத்தி பேசக்கூட நினைக்கிறேன், நீங்க திரும்ப அவர் பேச சொல்லி கேட்கறீங்க. அதாவது நான் என்ன பொறுத்தளவுக்கு அவரோட தலைவர் பதவி பார்த்து சொல்லுங்க. எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு தெளிவா இருக்காரு. மீண்டும் வந்து கண்டிப்பா அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி வரும். கண்டிப்பாக அதிமுக மீண்டும் ஆளுங்கட்சியா வரும். அது மட்டுமல்ல, இவ்வளவு திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கிறோம். நாங்க தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி வாக்கு கேட்டோம். அவங்க வந்து பொய்ய மட்டும் சொல்லி வாக்கு கேட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் திமுக. இனியாவது எங்க கோவை மாவட்ட மக்களுக்கு, நம்பின மக்களுக்கு, நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்க திட்டங்கள் தந்திருக்கிறோம். நம்பி வாக்களித்த மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டங்களை தர சொல்லுங்க. அதே போல திமுக திட்டங்கள் தரணும். நன்றி, வணக்கம். இல்ல, தொண்டர்கள் சோர்வடையாம எப்பவுமே எங்க தொண்டர்கள் சோர்வடைய மாட்டாங்க. அது மட்டுமல்ல, எங்களது பொதுச் செயலாளர் தெளிவான அறிக்கையை கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையை படிச்சு பாருங்க. ஆகவே எங்களை பொறுத்தளவுக்கு அதிமுக தெளிவா இருக்குது. இந்த தோல்வி எல்லாம் எங்களது வெற்றியுடைய படிக்கட்டு தான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.